Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காலாண்டு பொதுத் தேர்வுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தலாம். ஸோ 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸ்க்கு உண்டான ஒரு கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் இயர் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த ஒரு வினாத்தாள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி, இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் நடந்த இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டான கொஸ்டின். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த ஒரு வினாத்தாள். இது போல் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ டெமோக்காக சில கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவீங்க. இதில் வந்து நமக்கு வந்து 100 மார்க்கு கேட்பாங்க. ஆஸ் பர் பப்ளிக் பேட்டர்ன் படி கேட்பாங்க. பொதுவாக வந்து காலாண்டு தேர்வு வந்து நமக்கு கடந்த ஆண்டுகளில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே வினாத்தாளாக வந்தது. பட் இப்போ ரீசெண்டாக 1 or 2 இயர்ஸில் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக் வைஸ் வந்துட்டுருக்கு. மேபி பார்க்கலாம் அந்த வருஷம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மார்க்கு 14 1 மார்க்ஸ் இருக்கும். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்லேயும் அண்டு 5 மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டாய வினா கம்பல்சரி கொஷின் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ 14 1 மார்க்கு, 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 28ம், 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 42ம் கம்பல்சரி வந்துடும். அதுக்கப்புறம் மேப்பு, இந்த டைம்லைன், காலக்கோடு அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்றதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இதில் வரக்கூடிய இதெல்லாம் வந்து கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ஒரு வினாத்தாள். ஓகேங்களா? ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார்? மார்ஷல் திட்டம் என்றால் என்ன? இதெல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஷின். ஓகேங்களா? ஸோ ராமலிங்க அடிகளின் சீர்திருத்தங்களை குறித்து சிறுகுறிப்பு வரைக. ஓகேங்களா? ஸோ இந்த லெசனில் நிறைய சீர்திருத்தங்கள் இருப்பாங்க, நிறைய பேர் வராங்க. அதில் வந்து ஒருத்தர் தான் ராமலிங்கர். ஸோ அது வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரி. புவியியல் ஜியாகிரஃபிலேருந்து ஒரு கொஷின். இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. இந்தியாவின் தோட்டப்பயிர்களை குறிப்பிடுக. தகவல் தொடர்பு என்றால் என்ன? அதன் வகைகள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக நிறைய முறை கேட்கப்பட்ட ஒரு வினாக்கள் தான். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக. புவியியல் சிவிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய முறை கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? உயர்நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறை அதிகாரங்கள் யாவை? உலகமயமாதலின் வகைகள் எழுதுக. தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்களை எழுதுக. தங்க மதிப்பீடு அளவு என்பது என்ன? இந்த பொருளியல் இருக்கிறதெல்லாம் இந்த கொஷினை மட்டுமே நல்லா பார்த்துங்க. அதில் வந்து அவ்வளோ சிலபஸ் இல்லை நமக்கு. எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்த்தாலே நமக்கு இந்த எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிடும். 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து கோடிட்டு இடங்களை நிரப்புக, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப்பில் ஒன்று வந்துடும். பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஷின் கொடுத்துருவாங்க. இந்த 5 கொஷினில் இருக்கக்கூடிய அந்த 1 மார்க் டைப்பில் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு 5 மார்க் வந்துடும். நீங்கள் வந்து உட்காந்து ஒரு பேரா மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த டேஷை ஃபில் பண்ணிங்கனாலே 5 வினாக்களுக்கு 5 மார்க் வந்து உங்களுக்கு முழுவதும் வந்துடும். அடுத்து 30வது வினா பாருங்கள். பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. இதெல்லாம் 5 மதிப்பெண் வினாக்கள். 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. அப்புறம் வேறுபடுத்துகள்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். ஓகேங்களா? தீபகற்ப ஆறுகளை பற்றி விவரி. இந்திய தொழில்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நிறைய முறை கேட்கப்பட்ட வினாக்கள். வேளாண் கொள்கை, தொழில் கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை. அதுக்கப்புறம் வந்து காலக்கோடு 1920லேருந்து 40 வரைக்கும். 1920லேருந்து நமக்கு இந்த 1950 வரைக்குமே நல்லா தரவாக பார்த்துட்டிங்கனாலே போதுமானது. சரிங்களா? காலக்கோடு மேக்ஸிமம் இதில் இருந்து தான் கேட்பாங்க, 90%. அதுக்கப்புறம் உலக வரைபடம். துருக்கி, அட்லாண்டிக் பெருங்கடல், பிரிட்டன், இத்தாலி, ஜப்பான். இதெல்லாம் ஃபஸ்ட் லெசன்லேயே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 லெசன்லேயே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த புக்லேயே இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண் வினா. ஓகேங்களா? பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்தங்கள். இந்த 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த லெசன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து கொஷின் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்துடும். அது நான் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாடப்பகுதி. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பர்பஸ்க்காக மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? இந்த லெசனை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக. ஓகேங்களா? ஸோ சாலைகள் பற்றி ஒரு லெசன் இருக்குது அதில். அந்த ஓகேங்களா? ஸோ ஒரு 4 வழிச்சாலை,
இருப்பு பாதை, கடல் நீர், போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் பற்றி ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்திய வரைபடம், அது ஓகேங்களா? ஸோ இந்திய வரைபடத்தில் என்னென்ன கேட்டிருக்காங்க அல்லதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 8 இருக்குது. இதில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒன்று எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 8 பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிடுங்க மேப்பில், அடுத்துன்னா அடுத்து 8 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதே தான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.